வலது கைக்கு கொடுக்கறது இடது இடது கைக்கு கைக்கு தெரியக்கூடாதுன்றது. அது ஏன் இப்ப யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க? இவரு பார்த்து ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஓ! அதுக்கு. அதுக்கு. வீடியோ எடுத்து போட்டா நீங்களும் அப்ப நீ ஹெல்ப் பண்ணல? லைக் மட்டும் பண்ணேன். நாம ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஆயிட்டோம். நான் இப்ப டீக்கே உங்ககிட்ட தான் வரேன். சரி சரி கரெக்ட். ம். சரி, கேபி பாலா ம். நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஒரு 2-3 நாளாவே இருக்குடா. இதுல என்னன்னு சொன்னா நான் கூட உன்ன மாதிரி தான் இருந்தேன். சரி, அவன் நல்ல பையன், வந்து ஆரம்ப கட்டத்துல நல்லா பண்றான், அவன் சொந்த காசை போட்டு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்றது, அவனை அவனை பெருமையா தான் இருந்துச்சு அவனை நினைச்சு. ஆமா ஆமா. ஓகேவா? ஆனா இன்னைக்கு எனக்கு அவன் மேல கொஞ்சம் லைட்டா இல்ல, ஒரு 70% அவன் மேல எனக்கு மரியாதை போயிடுச்சு. ஏன்னு? ஆமாண்டா. அவனை பத்தி சில விஷயங்கள்லாம் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்னன்னா, மக்களுக்கு சொன்னா கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீயே கொந்தளிக்கிற பாத்தியா? ஆமாண்ணே. இப்போ ஒருத்தன் நல்லது செஞ்சா சும்மாவே அவதூறு பரப்புவாங்கல்லண்ணே. அந்த மாதிரி இருக்கும். 4 பேர் நல்லது நடந்தா எதுவும் தப்பு இல்ல. நம்ம தப்பு இல்ல. அவதூறு பரப்புவாங்க. ஒருத்தன் வளர்ந்தாலே இங்க வந்து பிடிக்காது. தமிழ்நாட்டுல ஒருத்தன் வளர்ந்தாலே பிடிக்காது ஓ! யாருக்கும். சரி. இப்ப நேபாள்ல என்ன நடந்துச்சு தெரியும்ல? நேபாள்ல ஆமா. என்ன நடந்துச்சு? அவங்க ப்ரொடெஸ்ட் அடிச்சு பண்ணவங்கலாம் யாரு? அவங்கலாம் இந்த மாதிரி ஆளுங்க எந்த தானே. மாரி ஆளுங்க? எனக்கு தெரியாது சொல்லு. 2K கிட்ஸ். ஆமா 2K கிட்ஸ் அது தெரியும். ஆமா 2K சரி. கிட்ஸ். இப்ப பாலாக்கு அதிகமான ஃபேன்ஸ் யாரு? 2K கிட்ஸ். நீயும் 2K கிட்ஸ் தானே? ஆமா. பாலா வந்து பண்றதெல்லாம் நல்லது. அவர் வந்து 4 பேர் நல்லது பண்ணா தப்பு இல்ல. அது தெரிஞ்சா என்ன? அப்படின்னு நீ சொல்ற. கரெக்ட்டா? ஆமாண்ணே. அவன் எவ்வளவு கோடிலாம் காசு வாங்குறான். நடிகர் யாராவது ஏதோ பண்றாங்களா? நடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு அப்புறம் தான் நடிக்க வந்தாப்ல. சரி. இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சிடுறேன். இப்ப நீ வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறன்னு வச்சுக்கோவேன். ஓகே. ஓகேவா? நீ வந்து பாலா ஃபேன் ஆயிட்ட. மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்போ இந்த 10,000ல நீ எவ்வளவு வந்து காசை வந்து ஹெல்ப் பண்ணுவ? நீ எவ்வளவு எடுத்துப்ப? எப்படின்னா வரதே 10,000. நம்ம மனுஷன் தானே. அவரு மாதிரி நல்ல மகானாலாம் நம்மளால இருக்க முடியாது. நம்ம செலவு ஒரு 8,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவேன். கரெக்டா? ஒரு நியாயமான ஒரு யோசிச்சிருக்க. நான் ஒரு 2,000 ஹெல்ப் பண்ணா கூட மீதி 8,000. அவர் வந்து 25,000 வாங்கினா 25,000 கொடுத்துறாரு. ஆமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா அப்படிதானே. அதான் இல்ல.